அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட்டட் பார்த்தீங்கன்னா 21/1/2024 அன்னைக்கு ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். If 2x divided by 1 plus 1 divided by 1 plus x divided by 1 minus x equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. Find the value of x. இந்த x ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே லாஸ்ட் டிவிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த இதை மட்டும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதை போட்டோம் அப்படின்னா 1 plus x divided by 1 minus x. இதை சிம்ப்ளை பண்ணோன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 minus x plus x divided by 1 minus xன்னு வரும். அப்போது x கேன்சல் ஆகிடும். 1 divided by 1 minus xன்னு வரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கு? 2x divided by 1 plus 1 divided by இந்த பாக்ஸுக்கு பதிலாக 1 divided by 1 minus xன்னு போடுவோம். அப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதுனா அப்படின்னா 2x divided by 1 plus ரெசிப்ரோக்கல்னா 1 minus x divided by 1 அப்படின்னு வரும். அப்போ அதை எப்படி எழுதலாம்? 2x divided by இங்கே 1 plus 1 minus x அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ இதை சிம்ப்ளை பண்ணோன்னா 2x divided by 2 minus x. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 1 ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 2x equal to 2 minus xன்னு வரும். அப்போது இதில் எக்ஸில் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோன்னா 2x plus x equal to 2. அப்போ 3x equal to 2 அப்படின்னா x equal to 2/3. இந்த 3 வந்து இங்கே ரெசிப்ரோக்கலில் வந்து இப்போ x equal to 2/3. நம்மளோட ஆன்சர் வந்து 2/3. ஆன்சர் பி. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சாய்ஸில் இருக்கிறது எல்லாமே என்ன? எக்ஸோட வேல்யூ தான். இதில் ஒவ்வொரு வேல்யூவாக எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா எதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்படியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The radius of circle is increased by 1%. What is the increase percentage in area அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் ஆரத்தை நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது அதனோட பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? வட்டத்தின் பரப்பளவு நம்ம என்ன சொல்லுவோம்? பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏரியா எவ்வளோ? ஆர் வந்து 1%. ஆர் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணணும். 1% இன்க்ரீஸ் பண்ணுன்னா இதனோட பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஆர் அப்படிங்கிறத 100 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம 1% ஆறுங்கிறது 1% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 101 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு 100 போடுறப்ப பை ஆஃப் 100 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 100 ஸ்கொயர் பண்ணோம்னா 10,000. பையை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஆர் ஈக்குவல் டு 100 வர்றப்ப அதனோட ஏரியா. அதுவே ஆர் ஈக்குவல் டு 1% இதிலிருந்து 1% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 1%னா இந்த 2 புள்ளி தள்ளி வச்சா 1ன்னு வரும். அப்போ 101 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய பரப்பளவு என்ன கிடைக்கும்? பை ஆஃப் 101 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 101 இதே நாம் 100 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா 10201 அப்படின்னு கிடைக்கும் இன்டூ பை. இப்போ இதனோட ஏரியா 101 1% இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஏரியா 10,201 கிடைச்சிருக்கு. ஆறு 100 இருக்கும்போது 10,000. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 201 பை அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்மளுக்கு பரப்பளவு எவ்வளோ சதவீதம் தானே அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. அதனால இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 201 பைன்னு இருக்கும். அந்த பை கேன்சல் ஆயிரும். ஸோ 201 இருக்கும். டிவைட் பை நம்மளுக்கு இதிலிருந்து தான் எத்தனை அதிகரிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால 10,000 போட்டுக்கிறோம். இன்டூ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறங்காட்டி 100 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 201 இருக்குது. 201 டிவைட் பை 100 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? 100 டிவைட் பண்ணால் 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். 2.01% வந்து என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? டி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.